அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு இவ்வளோ லேட்டாக வரத்துக்காக என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க. கோவிலுக்கு போனதுனால லேட் ஆகிடுச்சு. இது ஒரு முக்கிய பதிவு, அவசர பதிவு, அவசிய பதிவு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்போவுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்த பிறகு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரமான இந்த சோடசக்கலை நேரம் குறித்து நான் உங்களுக்கு வீடியோ எதுவும் போடாமல் விட்டுட்டேன். நிறைய சகோதரிகள் சென்ற முறையே கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி இந்த நேரத்தை நாங்கள் தவற விட்டுட்டோம், மறுபடியும் எப்போ வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியிருந்தும் எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. அதனால் இப்போ ஞாபகம் வந்ததுனால இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. இன்று இரவு நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லை நாளைக்கு காலையில் செஞ்சீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த காரிய சித்தி நேரத்தில் நீங்கள் என்ன காரியம் நிறைவேறணும்னு நினச்சி செய்கிறீங்களோ அது கட்டாயம் நிறைவேறியே தீரும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். சரி, இந்த சோடசக்கலை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த 15 திதிகள் இருக்குது இல்லையா, இதில் 16ஆவதாக வரக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இந்த சோடசக்கலை. அதாவது திதியை கலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பு 1 மணி நேரம், பின்பு 1 மணி நேரம், இது ரெண்டும் சேர்ந்து 2 மணி நேரமாக கிடைக்குது இல்லையா, இந்த நேரத்தை தான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருமே பார்த்திங்கன்னா பக்தர்களாகிய நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு முழு மனதோட கேட்கும்போது கட்டாயம் அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏதேனும் ஒரு 5 நொடிகள் மட்டும்தான் அந்த பவர்ஃபுல்லான டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்முடைய முன்னோர்கள் அதாவது சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த 2 மணி நேரமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு அமைதியாக உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த 2 மணி நேரத்துக்குள்ளாரையும் அந்த 5 நொடி வந்துடும் இல்லையா, கண்டிப்பாக அது நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையவே ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 மணி நேரத்தில் நெகட்டிவாக எதுவும் திங்க் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாவே நமக்கான நல்ல பலன்கள் கிடச்சிரும். சரி, இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய விருப்பம் இல்லைன்னா கூட இப்போ நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இப்போது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த 2 மணி நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். ஆனால் இப்போ நீங்கள் விடுமுறையில் வீட்டில் இருக்க மாட்டீங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கலாம், அம்மாவுடைய வீட்டில் இருக்கலாம், இல்லை மாதவிடாய் சமயத்தில் கூட இருக்கலாம். ஏதாவது சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போதும் இந்த அதிசக்தி வாய்ந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பூஜைகள் இல்லாத, வழிபாடுகள் இல்லாத முறை குறித்து இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பேனா இருந்துச்சு அப்படின்னா போதும். இந்த பேனாவுமே நீங்கள் க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், இந்த 3 கலரில் எந்த பேனாவும் வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முதல்ல ஏதாவது ஒரு கோரிக்கையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு சீக்கிரம் நடக்கணும், கஷ்டமாக இருக்குது, இது எங்களுக்கு நடந்துருச்சுன்னா போதும், மற்றதையெல்லாம் நாங்களே சமாளிச்சுக்குவோம், இது எங்கள் கையிலேயே இல்லை, இறைவன் தான் ஏதாவது வழிகாட்டணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி கேட்கணும். இல்லைன்னா நடக்கவே நடக்காதுன்ட்டு ஏதாவது மனசு விட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கூட நீங்கள் இந்த நேரத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த சோடசக்கலை நேரம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிடுறேன். நாளை காலை 8 மணி 19 நிமிடங்கள்லேருந்து 10 மணி 19 நிமிடங்கள் வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. அதாவது 2 மணி நேரம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்துலையும் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு பூஜை அறையில் நீங்கள் ஒரு தியானம் மாதிரி செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை மனசுக்குள்ளேயே அந்த காரியமானது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இதில் பிரபஞ்ச சக்தியோட உதவியும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் இன்று இரவு தூங்கும் போதோ இல்லை நாளைக்கு காலையில் எழுந்து ஞாபகமாக பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் 8:19 10:19 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துலையோ உங்களுடைய கையில் எழுதிக்கோங்க. அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் கூட இந்த நேரத்தில் உங்கள் கையில் எழுதிக்கலாம். ஒருவேளை இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு தான், நம்மளும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போவே உங்களுடைய கையில் இந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு
அப்படின்னு வந்து சொல்கிறேன். சரி, அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே தெரிஞ்ச ஒரு நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1176. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்களும் கோரிக்கைகளும் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பரும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நம்முடைய ஒட்டுமொத்த விருப்பங்களையும் நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த 1176 தான். அதனால தான் ஒவ்வொரு முறையும் இந்த நம்பரை வந்துட்டு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறேன். குறிப்பாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கலாம், இல்லைன்னா கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வந்து எழுதிக்கலாம். இந்த நம்பரை எழுதின உடனேயும் நான் ஏதாவது ஒரு கோரிக்கையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த கற்பனை வந்து நீங்கள் பிரபஞ்சத்தின் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்கும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன அந்த 2 மணி நேரமுமே அந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து அந்த நம்பரை நீங்கள் பார்த்துக்கோங்க. அத்தனை முறையும் பாசிட்டிவாக வந்து நினச்சிக்கோங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கையில் எழுதிக்கிட்டிங்கனாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும். அதனால் உங்களுடைய வசதி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த எண்ணை பயன்படுத்தி நம்முடைய சேனல்லையே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் அது சாதாரண நாட்களில் செய்யும் போதே பலன் கொடுக்குங்கும் போது இந்த அதிசக்தி வாய்ந்த காரிய நேரத்தில் செய்யும்போது பலன் கொடுக்காம போயிடுமா? அதனால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே செய்யுங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம், எந்த சூழ்நிலையிலேருந்து வேணாலும் பண்ணலாம். அதனால் எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.